துக்ளக் இதயா மற்றும் பல தேவையற்ற அன்டைமில் ப்ரீமெச்சூர்டு கருத்து கணிப்பாளர்களுக்கு ரஜினி விஜயெல்லாம் மேட்ரே கிடையாது. ரஜினி 2004 அதிமுக பாஜக சப்போர்ட் பண்ணார். நாங்கள் சொன்னோம் போலரைசேஷன் வரோம், திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அண்ணன்கிட்ட சொன்னோம். எங்கள் கருத்தை எங்கள் அண்ணன் கேட்கல. கடைசியில் என்ன ஆச்சு? ரெட்டையில் ரஜினி சப்போர்ட் பண்ண தாமரை எல்லாம் போய் டெபாசிட் இழந்து 3வது போச்சு. நாங்கள் சொன்னோம் போலரைசேஷன் தான் வரும்னு. அதே டாக்டர் ராமதாஸை 2009 நாங்கள் அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தி யாதவ், உடையார் சங்கம், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, அகமுடையார் சங்கம், தொண்டை மண்டல வேளாளர் சங்கம் போன்ற பல சமூக அமைப்புகளை, கிராமணி சந்திரமோகன் உட்பட அனைவரையும் திரட்டி அனைத்து தொகுதிகளிலையும் பாமகவை தோக்கடித்தோம். இது சோசியல் போலரைசேஷன். திருமாவளவன் பறையர் கன்சால்டேஷனும் எங்கள் உழைப்பும், எங்கள் பிசி பேர உழைப்பும் காலி பண்ணிச்சு. இந்த சூழ்நிலையில தான் துக்ளக் இதயா இந்த கருத்து கணிக்கை எடுக்காத ஒரு மோசடி கருத்து கணிப்பாளர்கள் இதை எடுங்க முடிஞ்சா. பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தணும்னு சீமான் சொல்றாரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு இதை கேட்டு சொல்லுங்க. பறையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் உங்களெல்லாம் செருப்பால் அடிச்சு தேர்தல் முடிவில் உங்களை காலி பண்ணுவாங்க. எஸ், இந்த வார்த்தையை திட்டமிட்டு தான் சொல்றேன். காரணம், ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ராமதாஸை டிக்ளேர் பண்ணி தோக்கடிச்சு காட்டுவோம். மனித நீதிக்கு மனித நீதி 2009 எந்த புள்ளியில வீழ்த்தினமோ அந்த புள்ளியில சீமான் எழும்புறாரு. இது புரியாம கருத்து கணிப்பு புண்ணாக்குன்னுட்டு போங்கப்பா புண்ணாக்குகளா. Team RD Fighters for Positive Social Justice, Modi ji for PM 2029.